ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டை வந்து நம்ம ஏற்படுத்தணும். அந்த ட்ரஸ்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில் நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம இதை செஞ்சுட்டு இருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்க கொடுக்கலாம். இது வந்து நீங்க அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலையும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத் தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மளை செய்ய சொல்றான் அல்லாஹ். அதனால இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் அல்லாஹ் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி. இந்த பணியை வந்து நம்ம செய்யறோம். இந்த ஒரு பணியை மட்டும்தான் நம்ம செய்யறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்துல முஸ்லிம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது, இந்த ஒரே இலக்குக்காக நாம வந்து அந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தா போதும்னு நினைச்சோம். ஆனா சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்க எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதனால ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாசத்துல இன்ஷா அல்லாஹ் நீங்க கொடுங்க. கடைசியா என்ன பார்த்தோம் அப்படின்னா, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த முற்றுகையின் போது என்ன பண்ணுறாங்கன்னா, இறுதிக்கட்ட கோரிக்கை அவங்க என்ன வைக்கிறாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையே வந்து ஹலீஃபா பதவியிலிருந்து இறங்க சொல்லி நிர்பந்தப்படுத்துகிறாங்க. அதாவது இந்த ப்ரெஷர் பாலிடிக்ஸும்பாங்க, இதை ப்ரெஷர் அழுத்தம் கொடுத்து அதை பண்ண சாதிக்க பார்க்குறாங்க. இப்போ இந்த கோரிக்கை பொறுத்த வரைக்கும் வந்து இஸ்லாத்தில் வந்து அனுமதி கிடையாது. நீங்கள் ஒரு கலீஃபா கிட்ட போய் உங்களுடைய குறைகளை முறையிடலாம், உங்களுக்கு இது தேவை அது தேவைன்னு சொல்லி பட்டியல் போடலாம். ஆனால் கலீஃபாவை இறங்க சொல்லி கேட்கக்கூடிய அந்த உரிமை இருக்குல்ல, அது வந்து கிடையாது. அது பொறுத்த வரைக்கும் இன்னும் புரிஞ்சுக்கணும். இந்த கலீஃபாவை நியமனம் பண்ணுறதுக்கு யார் அத்தாரிட்டியோ அவர்கள் வேணால் சொல்லலாம், நீங்கள் வந்து இறங்கிருங்க அப்படின்ட்டு. ஆனால் மற்றபடி இந்த சைட்டில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் மற்ற ஆட்கள் வந்து பண்ண முடியாது. உதாரணத்துக்கு இவர்கள் வந்து 3 ஊர்களை சார்ந்தவர்கள். ஒன்று பஸ்ரா, கூஃபா, மிஸ்ரு, எகிப்து, 3 ஊரை சார்ந்தவர்கள். இப்போ கலீஃபாங்கிறவர் இந்த 3 ஊருக்கு மட்டும் கலீஃபாவா இல்லை ஒட்டுமொத்த பிரதேசத்துக்கு கலீஃபாவா? ஒட்டுமொத்த பிரதேசத்துக்கு. அப்போ இந்த 3 ஊருக்காரங்க நினைச்சா கலீஃபாவை மாற்ற சொன்னால் அப்போ மற்றவங்க தேர்வு செஞ்சது அது புறக்கணிக்கிற மாதிரி வருதா இல்லையா? புரியுதா இல்லை? மெஜாரிட்டி மக்களால் அவர் கலீஃபாவாக அங்கீகரிக்கப்பட்டிருக்காரு. 3 ஊரில் அதிருப்தி ஆகி போச்சு. அப்போ அந்த 3 ஊர்வாசிகள் நினைச்சா அதை மாற்றிட்டோம்னா அது மற்றவர்களை இலைக்கு கூட துரோகம். அது அதனால் ரசூலா ஏன் வேணான்னு சொன்னாங்க, பதவி விட்டு ஏன் இறங்க வேண்டாம்னு சொன்னாங்க? பதவி பெருசுங்கிறதுக்காகவோ இல்லை இவருடைய அந்தஸ்துக்காகவோ கிடையாது. இது வந்து ஒரு சரியான முறை கிடையாது அப்படிங்கிறது. இன்னும் சொல்ல போனால் இவர்களுக்கு எதில் உரிமை இருந்துச்சோ அதில் அவங்க கேட்டாங்க. படிப்படியாக அடுத்து என்ன பண்ணாங்க, எதில் அவங்களுக்கு உரிமையே இல்லையோ அந்த விஷயத்தை அவங்க கோரிக்கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, அன்சாரிகள் மதீனாவில் இருக்கக்கூடிய அந்த மதீனாவாசிகள் இவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னா எம்எல்ஏ எம்பி மாதிரி மக்களால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள். இப்போ இன்னைக்கு வந்து மக்கள் பிரதிநிதிகள் எப்படியோ அந்த மாதிரி அந்த முஹாஜிர்கள் அன்சாரிகள் இவர்கள் தான் இந்த ஆட்சிக்கு ஒட்டுமொத்த பிரதிநிதிகள். இவர்கள் பிரதிநிதிகளா? இந்த வந்திருக்கிற இந்த கும்பல் அவங்க ஊர்களுடைய மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட மக்களா? கிடையாது. ஒரு ரவுடி கும்பல் ஒரு கலாட்டா பண்ணுறதுக்காக வந்திருக்கு. அந்த கும்பல் வந்து சில விஷயங்களை கோரிக்கையாக வைக்குது. அடுத்த கட்டத்தில் என்ன பண்ணுது, இந்த மாதிரி கலீஃபாவே பதவி விட்டு இறங்குங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்குது. அப்போ அந்த கோரிக்கையில் நியாயம் கிடையாது. ஏன்னா மற்ற பகுதி மக்களும் சேர்த்து அதை சொல்ல வேணா என்ன ஆயிரும், அது ஒட்டுமொத்த சமுதாயத்துடைய கோரிக்கையாயிரும். இது ஒட்டுமொத்த சமுதாயத்துடைய கோரிக்கை கிடையாதுங்கிறதுனால ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, பதவி விட்டு இறங்காதீங்கன்னு சொல்லி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கைட் பண்ணாங்க. இப்போ அடுத்தது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்களுடைய அந்த வாதத்தில் வலு இல்லைன்னு ஆகிப்போச்சு. கவர்னர்கள் விஷயத்தில் வேணால் ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறதுக்கு ஓரளவுக்கு எடுபட்டுச்சு. கவர்னர் அதுவும் அலி ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு என்ன சொன்னாங்க, நீக்கிருங்க அப்படின்னாங்க. மற்றவர்கள் கூட அந்த யோசனையை வந்து கொடுத்தாங்க. ஆனால் இந்த யோசனையை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே கிடையாது. எதுக்கு பதவி விட்டு இறங்குண்டு இதில் வந்து எந்த ஒரு நல்ல ஆட்களும் வந்து கூட வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை. அப்போ அதனால் அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, அடுத்த கட்டமாக அவதூறு பிரச்சாரம் கையில் எடுக்கிறாங்க. எப்பயும் தங்க பக்கம் நியாயம் இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவதூறு எடுத்துருவாங்க கையில். நம்ம வாதத்தில் வலு இல்லைன்னு வச்சுங்க, உடனே அதுவும் இல்லாமல் வாதத்தில் வலு இருக்காது, அவங்களால இந்த வாதத்தை வச்சு ரொம்ப நாள் சர்வை பண்ண முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். அப்போ கடைசியாக எடுக்கிற ஆயுதம் என்ன, அந்த மாதிரி கட்டத்தில் எல்லாருமே அலுகுனி ஆட்டம் பண்ணி ஜெயிக்கணும்னு நினைக்கிற எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா அவதூறு பிரச்சாரம். இப்போ இன்றைக்கும் அதுதானே, ஷியா கைக்கூலி மொத்தமாக போட்டு விட்டால் வேலை முடிஞ்சுது. அதுவே இப்போ நம்ம பாரு கருப்பு சொக்கா போட்டு வருவோம் பாருன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். கருப்பு சொக்கா போட்டு வந்தால் வேலை முடிஞ்சதுன்றாங்க. அப்போ இப்படி சொல்லிட்டா என்ன ஆயிரும்னா மக்கள் அட்வான்ஸாக போக மாட்டாங்க. அந்த அவதூறு பிரச்சாரத்திலே வீழ்ந்துடணும் அப்படிங்கிறத அவங்க ஆசைப்படுறது. அது யூத கைக்கூலி, ஆன்டி இண்டியன், இப்போ இந்த மாதிரி அந்த நக்சல், அர்பன் நக்சல், இப்போ அந்த மாதிரியான கோஷங்கள் பார்த்தீங்கன்னா தீவிரவாதி. இப்போ இன்றைக்கி இஸ்லாத்தை வந்து ஒருத்தர் வந்து ஸ்டடி பண்ணக்கூடாதுன்னா என்ன ஆயுதம், தீவிரவாதின்னு சொல்லிட்டா போதும். இஸ்லாத்தின் பக்கம் யாருமே போகவே மாட்டாங்க. அதுவா தீவிரவாதமாக இருக்கமாச்சே, அது உள்ளே போய் அது சொல்கிறது கரெக்டாக தப்பான்னு பார்க்கவே மாட்டாங்க. இப்போ இந்த மாதிரி எடுக்கிறவங்க அதே மாதிரி ஒரு கட்டத்தில் நபிமார்களை வந்து அடக்கஸ்தலம் வந்து உருவாக்கக்கூடாதுன்றதுக்கு என்ன பண்ணாங்க, நபிமார்களை திட்டுறவங்க.
இப்போ அவுலியாக்களை வந்து வணங்கக்கூடாதுன்னு சொன்னால் என்ன, அவுலியாக்களை திட்டுறவங்க. இப்போ இந்த மாதிரி இதில் வந்து உஸ்மான் ரலியல்லாஹு பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் ஆரம்ப காலத்திலேயே முனாஃபிக்கு. யாரா? உஸ்மான் ரலியல்லாஹு இஸ்லாத்துக்கு வரும்போதே ஆள் சரியில்லாத ஆள், அவர் வந்ததே வந்து டபுள் கேம் போட்டு தான் வந்தார், அவர் இஸ்லாத்துக்கு வந்து தகுதி இல்லாத ஆள் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணி விடுறாங்க. அதில் நிறைய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இப்போ அதில் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களே கூட இந்த குற்றச்சாட்டுக்கு கவுண்டர் கொடுக்குறாங்க. அப்போ அங்கே முற்றுகையிலிருந்து மேலே வீட்டின் கூரையில் இருந்துக்கிட்டு அவங்களே சொல்கிறாங்க, என்னை பார்த்தா முனாஃபிக்குன்னு சொல்கிறீங்க, இப்போ என்னுடைய ஸ்டேட்டஸ் என்னங்கிறது நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மக்களே, உங்களுக்கு உங்களை இறைவனை முன்னிறுத்தி கேட்கிறேன், அல்லாஹ் சாட்சியை வச்சு கேட்குறேன், நான் சொல்கிறதுக்கு எஸ் ஆர் நோவில் மட்டும் பதில் சொல்லுங்கள் அப்படிங்கிறேன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹர்ரா மலையில் இருந்தபோது, மதீனாவுடைய மறை ஹர்ரா, அப்போ அதில் இருந்தபோது மலை குலுங்கியது. ஹர்ராவே நில், உன் மீது இறை தூதரும் சித்திகும் சுஹதாக்களும் தான் இருக்கிறோம் என்று கூறியதை அறிவீர்களா? அப்போது இருந்ததே யாருன்னா ரசூல்லா, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், மீதி 10 சொர்க்கவாசிகள். அந்த 10 சொர்க்கவாசிகள் இருந்தாங்க, தல்ஹா, ஜுபைர், இவங்க எல்லாம் இருந்தாங்க. அப்போ அந்த 10 பேர் இருக்கும்போது மலை குலுங்குது. ரசூல்லா சொல்கிறாங்க, மலையை குலுங்காத நில்லு, உன் மீது ஒரு இறை தூதரும் சித்திகனா இவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் உண்மையாளரும் மீதி இருக்கக்கூடிய சுஹதாக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சுஹதாக்கள்ல ஒருத்தன் தானே, அப்போ நான் என்னுடைய அந்தஸ்து என்னங்கிறது ரசூலா இதில் சொல்லியிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி அவங்க டிக்ளேர் காமிக்கிறாங்க. நான் ஆரம்ப காலத்திலிருந்தே எனக்கு அந்தஸ்து இருந்தது அப்படிங்கிறாங்க. அதுக்கு மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்க, ஆமாம் அப்படிங்கிறாங்க. கூட்டமாக கும்பலாக சொல்கிறாங்க, ஆமாம் இது உண்மைதான் அப்படிங்கிறாங்க. அப்போ பார்த்துங்க என்னுடைய பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, பையத்துர் ரிஸ்வானின் போது நான் மக்காவில் தூதராக சென்றிருந்தேன், அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதிமொழி எடுக்கும் போது இது எனது கை, இது உஸ்மானின் கை என்று கூறினார்களா இல்லையா அப்படின்னு. அப்போ இன்னொரு குற்றச்சாட்டு அவங்க வச்சிருக்காங்க. என்னன்னா, இந்த பையத்துர் ரிஸ்வானை பற்றி சுருக்கமாக சொல்லிடலாம். அதாவது உதைபியா உடன்படிக்கைக்கு போகிறாங்க, முகாம் போட்டு இருக்கிறாங்க முஸ்லீம்கள், உள்ளே போய் காஃபிர்கள் தடுத்துட்டாங்க. இப்போ காஃபிர்கள்ட்ட பேசணும், இப்போ பேசுறதுக்கு ஒரு வலுவான ஆள் தேவைப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, ஒரு குலம் ரீதியாக மிக வலுவான ஒரு ஆள் அனுப்பணுங்கிறேன். அப்போ அபூ சுஃபியான் தான் அங்கே லீட் பண்ணிட்டு இருக்காரு காஃபிர்களுக்கு. அபூ சுஃபியான் என்ன குலம், பனு உமையா. அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களும் பனு உமையா. அப்போ பனு உமையாலேருந்து ஒரு ஆள் போனால் பனு உமையா மேலே கை வைக்க மாட்டாங்க. அப்போ அதனால் வந்து உஸ்மான் ரலியல்லாஹு அனுப்பி நீங்கள் போய் பேச்சுவார்த்தைக்கு போங்கங்கிறாங்க. போன இடத்துல அவங்க என்ன பண்ணிடுறாங்க, நாங்கள் யோசனை பண்ணி சொல்கிறோன்னு 3 நாள் தங்க வச்சிடறாங்க. யாரை? உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை. 3 நாளாக ஆளை காணோம் அப்படிங்கிறதுனால என்ன ஒரு செய்தி பரவிடுது அப்படின்னா, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்து விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் பரவுது. அப்போ அதுக்கு ரசூலா என்ன சொல்கிறாங்க, உம்ராக்கு வந்த இந்த கூட்டம் உடனே அது ஜிஹாதுக்கான டிக்ளேராக அது மாறிடும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் பையத்து செய்கிறாங்க. உயிர் அப்போ இருக்கிற ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை, வந்த அந்த எஹ்ராம் ட்ரெஸ்ஸோட நம்ம சண்டை போட போகிறோம், உயிர் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். யாரெல்லாம் சண்டை போட போறீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1400 பேர் அதில் கலந்துக்கிட்டாங்க. அதில் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கலந்துக்கலைன்னு சொல்லி ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காங்க. பாருங்க, பையத்துர் ரிஸ்வான், அது குர்ஆன் வந்து ரொம்ப உயர்வாக பேசுது. ஆனால் அதில் நயவஞ்சர்களும் இருந்திருக்காங்க, அது தனி ஸ்டோரின்னு வச்சுங்க, அதை நான் கர்பலாலேயே சொல்லியிருப்பேன். அப்போ இதில் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அந்த அவ்வளவு பெரிய ஒரு பையத்துர் ரிஸ்வான், அது ஒரு இக்கட்டான சூழ்நிலை, அந்த நேரத்தில் உஸ்மான் பாருங்க அதில் கலந்துக்கல அப்படின்னு அவதூறு பிரச்சாரம் பண்ணி எந்த அளவுக்கு அபத்தமாக பேசுகிறாங்க பாருங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்காகவே நடந்த ஒரு அது போர், அது நடக்கிறதுக்காக இருந்த போர், அதில் இவர் எப்படி கலந்துக்க முடியும்? ஒரு காமன் சென்ஸ் இல்லை. அதாவது எப்பயுமே பாருங்க, சத்தியத்துக்கு எதிராக அசத்தியவாதிகள் வைக்கக்கூடிய ஆர்குமெண்ட் இப்படி கேனத்தனமாக தான் இருக்கும், அதுவே நிற்காது. அது கொஞ்சம் ஆய்வு பண்ணி பார்த்தாலே அது வலுவிழந்து போயிடும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு போர், இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை அவங்க மேலே வைக்கிறாங்க. அப்போ அதை வந்து இவங்க புரிய வைக்கிறாங்க, இது வந்து அதில் நான் கலந்துக்காமலாம் இல்லை, நடந்ததே எனக்காக தான். நம்பர் 1 பாயிண்ட். ரெண்டாவது, கூடுதலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, இது என்னுடைய பையத்துன்னு ரசூலுல்லாஹ்வுடைய பையத்தும் உஸ்மானுடைய பையத் சார்பாகவும் ஒரு பையத்தை செஞ்சுட்டாங்க. ஸோ அதுலேயும் நான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு மக்கள் கூட்டமாக என்ன சொல்கிறாங்க, ஆமாங்கிறேன். இப்போ முற்றுகையிட்டவங்களே என்ன சொல்கிறாங்க, சாட்சி சொல்கிறாங்க. அப்போ இந்த கிளர்ச்சியாளர்கள்லாம் கப்பு சிப்பின்னு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ அடுத்தது சொல்கிறாங்க, மஸ்ஜிதுன் நபவியில் விரிவாக்கத்தின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தனி நபராக நான் இந்த இடத்த வாங்கி கொடுத்தேனா இல்லையாங்கிறாங்க. அப்பவும் சொல்கிறாங்க மக்கள் ஆமாம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அந்த ரூமாவுடைய கிணறு, அந்த கிணறு தான் முஸ்லீம்களுக்கு தண்ணீர் கொடுக்கக்கூடியதாக இருந்தது. அப்போ அந்த கிணறுல யூதர்கள் பிடிக்க வேணாம்னு சொல்லும்போது அப்போ நான் வாங்கி கொடுத்தேனா இல்லையா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக அவங்க சொல்கிறாங்க, இந்த தபுக் போர் தான் இருக்கிறதுலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்த போர்லேயே கடினமான போர். ஏன்னா அதுக்கு நிகரான ஒரு கடினமான போர் கிடையாதுன்னா ரோமாபுரியோட மோத போகிறாங்க, ஹெர்குலிஸோட மோத போகிறாங்க. அவ்வளோ பெரிய ஒரு போர் அது. அப்போ அதில் வந்து ஒருத்தர் கூட விடாமல் எல்லாரும் வரணுங்கிறது 30,000 பேர் கொண்ட படை அது. அப்போ அந்த படைக்கு என்ன ஆகி போச்சுன்னா, செலவுகள் வந்து கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மொத்தம் அது ஒரு 800 கிலோமீட்டர் நெருக்கமாக வருது ட்ராவலு. இப்போ அவ்வளோ லாங் வந்து ட்ராவல் பண்ணணும். அப்போ அந்த ட்ராவலுக்கு வந்து நடந்தெல்லாம் போகிறது பாசிபிள் கிடையாது. எல்லாருக்குமே ஒட்டகம் தேவை, அது இல்லாமல் அந்த ஒரு மாதம் தேவையான ஃபுட்டு தேவை. இப்போ அந்த இக்கட்டான சூழ்நிலையில் கொண்டாந்து பணம் கொடுங்கன்னாங்க. அப்போ தான் என்ன பண்ணுறாங்க, அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு கொண்டாந்து முழு செல்வத்தை, வீட்டில் இருக்கிற முழு செல்வத்தை கொண்டாந்து கொடுப்பாங்க. உமர் ரலியல்லாஹு பாதி செல்வத்தை கொண்டாந்து கொடுப்பாங்க. அப்பயும் சொல்லுவாங்க, அபூபக்கர் வந்து என்னை தோற்கடிச்சிட்டாருன்ட்டு. அதில் எல்லாருமே தோற்கடிச்சவர் யாருன்னா உஸ்மான் ரலியல்லாஹு. பாதி பேருக்கு செலவு எடுத்துக்கிட்டாங்க, 15,000 பேருக்கு செலவு பொறுப்பு எடுத்துருக்காங்க. அப்போ எவ்வளோ பிரம்மாண்டமான செலவு, அதை வந்து அதையும் நான் தானே செஞ்சேன் அப்படிங்கிறாங்க. அப்போ சொல்லிவிட்டு ஆமாம் அப்படிங்க, இப்படிப்பட்ட என்னை பார்த்து நீங்கள் நயவஞ்சர்கள்ங்கிற கருத்து அவங்க சொல்கிறாங்க. இப்போ இவ்வளோ இருக்குல்ல, அது போது நீங்கள் கிளம்பிடுங்கன்னு. அந்த பிரச்சாரம் வந்து உடைக்கிறாங்க இவங்களே. இப்போ திரும்பி இதில் பார்த்தீங்கன்னா 3699வது ஹதீஸ். இதே செய்தி பார்த்தீங்கன்னா ஹாக்கிமில் கொஞ்சம் கூடுதலாக ஒரு தகவல் வருது. என்ன அப்படின்னா, அந்த பையை வந்து அந்த கொண்டாந்து ஒரு தங்க காசுகள் கொண்டாந்து ரசூலா போடுறாங்க. அந்த பையை குலுக்கிட்டே ரசூலா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பிறகு, இன்றைய தினத்திற்கு பிறகு உஸ்மானின் எந்த செயலும் நஷ்டம் அளிக்காதுங்கிற.
இதுக்கு மேலே உஸ்மான் என்னத்தை செஞ்சாலும் அவருக்கு வந்து நரகம் கிடையாது, சொர்க்கம் தான் அப்படின்ட்டாங்க. அப்போ இதுதான் வந்து அந்த ஃபசீலத். இப்போ இதுலேயே ஒரு கூடுதல் தகவலும் சொல்லிடலாம். என்ன அப்படின்னா, நம்ம நீதி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். சஹாபாக்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நீதி செலுத்தணும், எல்லாம் நீதியை தான் பார்ப்பான். இந்த இடத்துல வந்து சிறப்புகள்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாதுன்னு ஒரு ஜென்ரலாக பயான் அந்த 10 தலைவர்கள் பேசும்போது அதை பேசுகிறோம். இப்போ அதை பேசும்போது அதை மறுத்து வந்து இஸ்மாயில் சலஃபி வந்து அவங்க போடுறாங்க. இந்த மாதிரி பதில் போடும்போது அவர் என்ன சொல்கிறாரு, அதே பத்ரில் கலந்துட்டு ஒருத்தர் லெட்டர் போடுறாருல்ல, அப்போ அவர் தப்பு தானே செஞ்சார். அப்போ ரசூலா சிறப்பாக காமிச்சு அந்த தப்பை வந்து அது விட்டுட்டாங்கல்ல, கண்டுக்காமல் விட்டாங்கல்லன்னு. அப்போ இதை வச்சு என்ன சொல்ல வராங்கன்னா, அப்போ என்ன அர்த்தம்? இப்போ நரசியல் செஞ்சுட்டு எந்த தப்புனாலும் செய்யலைன்னு ஓப்பன் பண்ண விட்றீங்களாங்கிற. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்னா முதல்ல புரிஞ்சுக்கணும். இதாவது இப்படி பேசி தான் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறது. சத்தியத்தையும் அதான் சொல்லலாம், அழியணும், சத்தியத்தையும் அசத்தியம் பிரித்து பார்க்க முடியாத மாதிரி ஆயிரும்ட்டு இப்படி பார்த்தா கன்ஃபியூஸ் ஆயிருது. ஆமாம்ல, அப்போ சஹாபாக்கள் உழைச்சாங்க, அப்புறம் அந்த தப்பு செஞ்சாலும் சரியான அதே பத்ரு சஹாபாக்களை வந்து தபுக் போரில் கலந்துக்கல, அப்போ அதுக்கு வந்து அல்லாஹ் விட்டானா? நீங்கள் பத்ரில் விரும்பியதை செஞ்சுக்கோங்கன்னு விட்டானா? இப்போ அந்த பத்ரில் அந்த 3 பேர் ஊர் நீக்கம் செய்யப்பட்டாங்களா? யார்? பத்ரில் கலந்துக்கிட்டவர். பத்ரு கலந்துக்கிட்டவங்கள அதை நீக்கி வச்சுருந்தாங்க. அப்போ பத்ரில் செஞ்சவங்களுக்கும் அது தண்டனை எல்லாம் கொடுத்தாங்களே இல்லையா? அப்போ என்ன கணக்குன்னா, கணக்கு சிம்பிள், ஒரே கணக்கு தான். என்னன்னா, சிறப்பு பெருசாக இருக்கணும், தப்பு சின்னதாக இருக்கணும். புரியுது இல்லையா? சிறப்பு பெருசாக இருந்து தப்பு சின்னதாக இருந்தால் மன்னிக்கப்படும். சிறப்பு சின்னதாக இருந்து தப்பு பெருசாக இருந்துச்சுன்னு வைங்க, பிடிக்கப்படும். அப்போ நாம் பின்னாடி வந்தவங்க அந்த துலக்காக்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பு சின்னது, தப்பு பெருசு. அப்போ இதை கரெக்டாக புரிஞ்சுங்க. அப்போ பெரிய பெரிய பாவங்கள் செஞ்சுக்கிட்டு சின்ன சிறப்பை வச்சுக்கிட்டு தப்பிக்க முடியாது. இதிலே வந்து இன்னொரு கருத்தும் இருக்குது. இப்போ இந்த பையத்துர் ரிஸ்வானில் இருக்குல்ல, அம்மார் பின் யாசிருடைய கொலைகாரர் யார்? பையத்துர் ரிஸ்வான். பையத்துர் ரிஸ்வானில் கலந்துக்கிட்டவர், உதைபியா உடன்படிக்கையில் கலந்துக்கிட்டவர் யார்? அம்மார் பின் யாசிருடைய கொலைகாரர். அவர் நபி தோழர் தான், முனாஃபிக் கிடையாது, நல்லவர் தான். கொலை செய்யப்பட்ட அவர் பேர் அபுல் காதியாங்கிற ஒரு சஹாபி. ரசூல்லா நேரடியாக ஹதீஸ் இருக்கு, அம்மாரை கொலை செய்தவன் நரகத்தில் அப்படின்னு டைரக்டாக ஹதீஸ் இருக்கு. அந்த ஹதீஸுக்கு இமாம் நாசிருத்தீன் அல்பானி இருக்காங்க இல்லையா, அதில் வந்து இவங்க சில பேர் முட்டு கொடுக்குறாங்க. அதான் சொல்கிறாங்க, எல்லா காலத்தையும் முட்டு கொடுப்பாங்க. முட்டு கொடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது அம்மாரை இவர் கொலை செய்திருந்தாலும் உதைபியா உடன்படிக்கையில் அந்த இடத்துல தான் அல்லாஹ் சொல்லுவான், ரஜி அல்லாஹு அன்ஹு ரசூ அன்னுட்டு, அவர்களை பொருந்தி கொண்டான், அல்லாவும் பொருந்தி கொண்டான், அவர்களும் பொருந்தி கொண்டான். அப்போ தான் ஃபஸ்ட்டு அந்த வசனமே இறங்கும். அப்போ அதில் வந்து என்ன சொல்கிறாங்க, அப்போ அம்மாரை இவர் கொலை செய்திருந்தாலும் இவரை அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அதனால் இவர் மன்னிக்கப்பட்டவர்னு சொல்லி விளக்கம் கொடுக்குறாங்க. அது இவர் சொல்கிறார், யார்? அல்பானி. இப்படி விளக்கம் கொடுக்குறாங்க. இப்படி விளக்கம்லாம் கொடுக்கக்கூடாது. அது மொத்தமாக வேணால் அந்த கூட்டத்தும் வேணால் சொல்லலாம், அந்த கூட்டமாக இருக்கக்கூடிய மக்களை பார்த்து வேணால் இவர்கள் மன்னிக்க வழங்கப்பட்டவர்கள் சொல்லிடலாம். பர்டிகுலராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆளை குறிப்பிட்டு நரகவாசின்னு சொல்லிட்டு அவர் நரகத்துக்கு தான் போவார். புரியுது இல்லையா? அப்போ அபுல் காதியா நரகத்தில், அம்மாரை கொலை செய்தவரும் அவருடைய கனிமத்தை எடுத்தவரும் நரகத்தில். அவரை வெட்டிட்டு அவருடைய கவசமோ அவருடைய அந்த வாழம் தூக்கிட்டு வர ஆளுக்கு என்ன கிடைக்கும்? நரகத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அப்போ தான் சொல்கிறீங்களே சலஃபுகளுடைய ஃபார்முங்கிறாங்க. அப்போ இதெல்லாம் பேசுறது இல்லை. யார் இவர்? அம்மார் அல்பானி யார்? நாசிருத்தீன் அல்பானி யார்? அதெல்லாம் இன்ஷால்லா அம்மாரியோட மர்டர் வரும்போது அதை எவிடன்ஸோட அந்த அவருடைய அந்த அவர் எழுதுன அந்த கமெண்ட்டோட நம்ம போடுவோம். அப்போ சிறப்பு சின்னதாக இருந்து தப்பு பெருசாக இருந்துச்சுன்னா என்ன ஆயிரும்? அந்த தப்பிற்கான விளைவை வந்து நீங்கள் சந்திச்சே ஆகணும். அந்த இடத்துல சிறப்பை பார்த்து தூக்கி போடுறதெல்லாம் முடியாது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட், இதை கவனமாக வச்சுக்கணும். அடுத்தது இதே மாதிரி செய்தி அந்த அவதூறு சொன்னாங்க இல்லையா, அதே புகாரியில் கூட வேறு சில குற்றச்சாட்டுகளோட சேர்த்து வரும். புகாரியில் பார்த்தீங்கன்னா அது ஹாக்கிமில் அது முன்னாடி சொன்ன செய்தி 4555. இந்த செய்தி பார்த்தீங்கன்னா புகாரியில் இப்போ சொல்ல போகிறது 3130 செய்தி. இதில் பார்த்தீங்கன்னா இப்னு உமர் ரலியல்லாஹு ஹஜ்ஜுடைய காலத்தில் எகிப்துலேருந்து ஒருத்தன், தான் சொன்னேன் மிஸ்ரில் தான் அவருக்கு எதிராக ஒரு ப்ராபகண்டா வந்து நடந்துட்டு இருந்து. அப்போ அந்த எகிப்துலேருந்து ஒருத்தன் வந்து சொல்லிட்டு என்ன சொல்லுவான்னா, இப்னு உமர்கிட்ட பார்த்து உங்களில் பெரிய ஆலிம் யார் அப்படின்லாம் கூப்பிட்ட பெரிய ஹதீஸ் அது. இப்போ அதில் சொல்லுவான், என்ன சொல்லுவான்னா, உஸ்மான் ரலியல்லாஹு பத்ரில் கலந்துக்கல தானே, அப்போ உஹதில் ஓடினவர் தானே, உஹது போரில் ஓடினவர் தானே, அப்புறம் பையத்துல் ரில்வான்லேயும் அவர் கலந்துக்கல தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு சந்தோஷமாக போவோம். அப்போ இப்னு உமர் கூப்பிட்டு இந்த கேள்வி கேட்டில்ல அதுக்கு விளக்கமும் சொல்கிறேன் அப்படிம்பேன். அப்போ அந்த பத்ரில் ஏன் கலந்துக்கல அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளை இவர் திருமணம் முடிச்சிருந்தாங்க. அந்த நேரத்தில் மகள் ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் இருந்தாங்க. அப்போ அதனால் ரசூலா கூட இருந்து கவனிச்சிக்க சொன்னாங்க. ஏன்னா கணவரை தவிர யாரும் கவனிச்சிக்க முடியாதுல்ல, பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணிட்டு போகிறதுக்கு. அந்த மாதிரி இருந்ததுனால கூட இருந்து கவனிச்சிக்க சொன்னாங்க. அதனால் பத்ரில் பொறுத்த வரைக்கும் உஸ்மான் ரலியல்லாஹு கலந்துக்கல. ஆனாலும் பத்ரில் கலந்துக்கலைனாலும் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு கனிமத்து ரசூலா கொடுக்குறாங்க, கனிமத்துடைய பொங்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ மறுமையிலும் பத்ரில் கலந்துக்கிட்ட ஒரு தோழர்களில் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் பதிவு செய்யப்படுவாங்க அப்படிங்கிற கருத்தில் பதில் சொல்கிறாங்க. அப்போ மீதி அப்புறம் உஹது போரில் ஓடினவங்க பொறுத்த வரைக்கும் அது அல்லாஹ்வால் மன்னிப்பு தரப்பட்ட விஷயம். அது குறித்து வந்து நீங்கள் கேள்வி குர்ஆன்லேயே அல்லாஹ் அதை மன்னிச்சிடறான், உஹது போரில் ஓடினதுக்காக அல்லாஹ் மன்னிச்சிட்டான் அப்படின்னு. அப்போ அதில் யாரெல்லாம் வரான்? அபூபக்கர் உமரும் வராங்க. அப்போ வந்து அப்படி கணக்கில் பார்த்தோம்னா அது பெரிய ஒரு இஷ்யூ ஆயிரும் அப்படிங்கும்போது ஸோ அதுவும் வந்து புரிய வச்சு அந்த ஹவாரிஜுக்கு பதில் கொடுத்து அனுப்புகிறாங்க. இந்த செய்தி புகாரியில் 3130வது செய்தியாக இருக்குது. இப்போ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உஸ்மான் ரலியல்லாஹு கொலை செய்கிறேன்னு சொல்கிறாங்க. அதாவது பதவியை இறங்க முடியாதுங்கிறதுக்கு ரீசன் சொல்லியாச்சு, ரசூலா சொல்லியிருக்காங்க, அதனால் நான் இறங்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க. இல்லை நீங்கள் ஆள் சரியில்லைங்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? இந்த குற்றச்சாட்டுலாம் வைக்கிறாங்க. ஸோ அதுக்கும் பதில் கொடுத்தாச்சு. அடுத்து என்ன சொல்கிறாங்க? இல்லை நாங்கள் உங்களை கொன்றுவோங்கிறேன். அப்போ அதுக்கும் உஸ்மான் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, என்ன கொலை செய்கிறதா நீங்கள் மிரட்டுறீங்க, அப்போ கொலை செய்யுங்க, வேணான்னு சொல்லலை, ஆனால் இஸ்லாம் அனுமதிச்சா கொலை செய்யுங்க. அப்போ அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, 3 காரியங்களை தவிர
ஒருவரை கொலை செய்யக்கூடாது. இஸ்லாம் என்ன சொல்லுது? 3 தண்டனை குற்றங்கள் செய்தால் கொலை செய்ய சொல்லுது. 1 இஸ்லாத்தை ஏற்று பிறகு முர்த்ததாகி விடுவது. இதில் அதுக்குள்ளே இருக்கிற சட்டம் தனின்னு வச்சுங்க. சும்மா இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு ஒருத்தர் முர்த்ததானாலாம் குற்றம் கிடையாது. அது ஃபசாது பண்ணணும், கலகம் பண்ணணும், அது நிறைய விஷயம் இருக்குது. அதுக்குள்ளே தனி டிபார்ட்மெண்ட், அது ஒரு விரிவான சப்ஜெக்ட் அது. அப்போ அதனால் ஏன்னா இப்போ நான் முஸ்லீம் இஸ்லாத்துக்கு வந்தால் அவரை கொள்ளலாமன்றோம். இப்போ எப்போ உங்கால் ஒருத்தன் எங்கள் இதில் வந்து சேர்ந்தா போட்டுருவீங்க, அப்போ உங்கால் ஒருத்தன் வந்தால் அப்போ அது நாங்கள் திருப்பி போடணும்ல, அதான நியாயம்பாங்க. அது அப்படி கிடையாது. இது ஒரு தேச துரோகம் மாதிரி வச்சுங்க. இப்போ முர்த்ததாகிறதுங்கிறது பொறுத்த வரைக்கும் அங்கே பொறுத்த வரைக்கும் வேறு. அப்போ நீ இந்திய அரசியல் சாசனத்தை நான் மதிக்க மாட்டேன்னா இப்போ என்ன பண்ணுவாங்க? இங்கே தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்போ அங்கே இஸ்லாத்துக்கு பையத் செய்கிறதும் ஒன்று, இந்திய அரசியல் சாசனத்துக்கு பையத் செய்கிறதும் ஒன்று. இப்போ இந்தியாவில் வாழணும்னா இந்திய அரசியல் சாசனத்துக்கு கட்டுப்பட்டு வாழணும், அதுக்கு அடிபணிஞ்சு தான் வாழணும், இல்லைனா வாழ முடியாது. அதே மாதிரி இங்கே இஸ்லாத்துக்குள்ளே வாழணும், அதாவது முஸ்லீமாக வாழணும் அப்படின்னா இஸ்லாமிய அரசாங்கத்துடைய பையத்துக்கு கட்டுப்பட்டு தான் வாழணும். நீங்கள் காஃபிராக வாழ்ந்தாலும் இஸ்லாமிய அரசு கட்டுப்பட்டு தான் நீங்கள் வாழணும், அது தனி மேட்டது. அப்போ அடுத்தது என்ன இந்த மரண தண்டனைன்னு பார்த்தீங்கன்னா, திருமணமாகி பின்னர் விபச்சாரம் செய்வது, அது வந்து மரண தண்டனை. அப்போ சொல்கிறாங்க, நான் அறியாமை காலத்திலேயே நான் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சதில்லை. இப்போ இந்த இடத்துல ஒரு தூய்மை தேவைப்படுது பாருங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அந்த தூய்மை இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு இக்கட்டில் வந்து அவருக்கு இது பண்ணுது, அவருடைய தூய்மையை நிரூபிக்கிறாங்க. சொல்கிறாங்க, ஒரு மனிதரை கொலை செய்வது, யாரையாவது நான் கொலை பண்ணியிருந்தா அதற்கு வந்து இந்த மாதிரி தண்டனை. அப்படின்னு சொல்கிறாங்க, நானும் ஜாஹிலியத்தில் இருக்கும்போதே நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் சொல்கிறாங்க. நிலைமை இப்படி இருக்க என்னை எவ்வாறு நீங்கள் கொலை செய்வீர்கள்? நீங்கள் கொலை செய்கிறதுக்கு எந்த முகாந்திரமும் உங்களுக்கு கிடையாது, அதனால் நீங்கள் அதுலேயும் பாத்தில் இருக்கீங்க. ஒவ்வொரு விதத்திலையும் என்ன பண்ணுறாங்க, இவர்கள் வழிகட்டில் இருக்காங்கன்னு ப்ரூஃப் பண்ணுறாங்க. யார்? உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள். அப்போ இந்த செய்தி பார்த்தீங்கன்னா அபூதாவுதில் 4502வது செய்தி, இப்னு மாஜால 2533வது செய்தி. இதே அகமது அறிவிப்பில், முஸ்னத் அகமதுடைய ஒரு அறிவிப்பில் இதே செய்தி வருது. அது வேறு மாதிரி வரும். எப்படி வருதுன்னா, உங்களுக்கு என் மீது குற்றம் பிடிக்க அல்லாவின் வேதத்தில் இடம் இருந்தால், அல்லாஹ்வுடைய வேதத்தில் எனக்கு எதிராக ஏதாவது ஒரு செக்ஷன் செட் ஆயிடுச்சுன்னா என் கால்களுக்கு சங்கிலியை மாட்டுங்கள், ஏற்றுக்கொள்கிறேன். இப்போ கவர்னர்களை இப்படி நான் சொன்னல, டெக்னிக்கலாக இவரை பிடிக்க முடியாதுன்ட்டு. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய கவர்னர்கள் மீதான அதிருப்திக்கு டெக்னிக்கலாக இவரை குறை சொல்ல முடியாது. ஆனால் ஒரு மக்களுடைய மன ஓட்டத்தின் காரணமாக அந்த நடவடிக்கை வேணால் அது வந்து சரியில்லாததாக இருக்கலாம். ஆனால் ஷரியத்தின்படி இவர் செய்தது எதுவுமே குற்றம் கிடையாது. அதுதான் சொல்கிறாங்க, டெக்னிக்கலாக ப்ரூஃப் பண்ணுங்கள், நான் வந்து நானே சரண்டர் ஆகிறேன், என் கால்களில் நீங்கள் விலங்குகளை மாட்டுங்க அப்படிங்கிறாங்க. இது வந்து முஸ்னத் அகமதில் 524வது செய்தி. இஸ்லாம் 360 பார்த்தீங்கன்னா 12271வது செய்தி. இப்போது இதில் இது உஸ்மான் ரலியல்லாஹுடைய ரோல். இப்போ இவங்களுக்கு கொலை மிரட்டல் விட்டுருக்காங்க, இறுதி கட்டத்துக்கு வந்துருச்சு. இப்போ இந்த சூழ்நிலையில் முஸ்லீம்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கணும்? அது இருக்குல்ல, சரி இவங்க மாட்டேன்ட்டாங்க, இறங்க மாட்டேன்ட்டாங்க, கொல்றதுக்கும் இது பண்ணுறேன்ட்டாங்க. இப்போ முஸ்லீம்கள் என்ன பண்ணணும்? நடுவில் பூந்து ஏதாவது பண்ணணும்ல. அப்போ இதுக்கு வந்து ரசூல்லா என்ன வழிகாட்டியும்? அப்போ இந்த இடத்துல முஸ்லீம்களுடைய ரியாக்ஷன் என்ன? இப்போ தான் வந்து ஒரு அறிஞர் கூட போனவரை பயனோட சொல்லியிருப்பேன், முஸ்லீம் வரலாற்றில் விடை தெரியாத கேள்வி இது. எது? முஸ்லீம்கள் ஏன் செயல்படவில்லை? அந்த வீரம் எங்கே? பத்ருடைய வீரம் எங்கே? இது வீரம் எனக்கு வீரபாண்டிய கட்டம் மாதிரி டைலாக் பேசுவார். அந்த வீரம்லாம் எங்கே போச்சுங்கிறது இதுதான் ரீசன். அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணணுங்கிறது ரசூல்லா சொல்லியிருக்காங்க. ரசூல்லா என்ன சொல்லியிருக்காங்கன்னு கவனித்து பார்த்துருந்தோம்னா நமக்கு சிம்பிளாக புரிஞ்சிடும். என்ன விஷயம்னா, அந்த ஒரு ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, எனக்கு பிறகு சோதனைகளை பார்ப்பீர்கள். ரசூல்லா சொல்கிறாங்க, ஏதோ இதுதான் சோதனை நினச்சிடாதீங்க, இதுக்கு மேலேயும் நிறைய வரும். ஏதோ அங்கே பத்ரில் கஷ்டப்பட்டது உங்கள் நிம்மதிங்கிறதே கிடையாதுங்க. இதுதான் சிம்பிள் கான்செப்ட். இந்த லைஃப்பில் செட்டில் ஆகி இந்த ரிட்டையர்மெண்ட் என்ஜாய்மெண்ட் லைஃப் அனுபவிக்கலான்னு பிளான் பண்ணுறீங்க, அது கிடையவே கிடையாது. விதமாக வழிகேடுகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சேலஞ்சிலிருந்து அடுத்த சேலஞ்சை நம்ம எதிர்கொண்டு தான் ஆகணும். ஒரு சேலஞ்சு போகும், அடுத்த ஒரு சேலஞ்சு வந்துடும். அதுதான் துனியானாலே அந்த போராட்டம் தான். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு பிறகும் சோதனைகளை நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள், அப்போது இந்த அமானிதம் பேணும் மனிதரையும் இவரின் தோழர்களையும் பற்றி பிடிங்கள். இதில் பாருங்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய அந்த பைத்துல் மாலை அநியாயமாக எடுத்து யாருக்கும் செலவு பண்ணல. அவர் கொடுத்ததெல்லாம் பாக்கெட்லேருந்து இருந்த காசு தான் கொடுத்துருக்காரு. ஏன்னா அதான் சொன்னல, அந்த காலத்திலேயே அவருக்கு 15000 பேருக்கு செலவு எடுக்க முடிஞ்சதுன்னா, 15000 பேருக்கு இப்போ படைக்குண்டான செலவு ஒரு ஆள்னால எடுக்க முடிஞ்சதுன்னா, அப்போ அவருடைய பொசிஷன் என்னன்னு பார்த்து, இன்னைக்கு கணக்கு அவர் அம்பானி அதானி மாதிரி ஆள். இன்னைக்கு கணக்கு அவரை கம்பேர் பண்ணோம்னா மிகப்பெரிய செல்வந்தர் அவர். அதுக்கப்புறம் எவ்வளோ போர் வெற்றிகள் வந்தது, அப்போ கனிமத் பொருள் எவ்வளோ கிடைக்கும். ஆனால் அவர் என்ன, செல்வம் அவ்வளோ வருமே தவிர வாழ்றது எப்படி? சிம்பிளான வாழ்க்கை, ஒன்றும் பெருசாக ஆடம்பரமாக செலவு பண்ணி அப்படி ஆட்டம் போடுற வாழ்க்கை கிடையாது. அதனால் காசு அவர்கிட்ட நிறைய இருக்கும், சக்காத்து கொடுத்தாலும் இருக்கும். அப்போ சக்காத்து கொடுக்கும்போது உறவினர்களுக்கு தானே ஃபஸ்ட்டு கொடுக்கணும். அப்போ அந்த வகையில் வாரி வாரி வழங்கும்போது இவங்க என்ன ப்ராபகண்டா பண்ணிடுவாங்கன்னா, பைத்துல் மால் காசு தூக்கி கொடுக்குறாரு யார்? உஸ்மான் ரலியல்லாஹு. பொது சொத்து தெரியாதுல்ல, ஒரு கவர்னராக நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள் பாக்கெட் காசு கொடுக்குறீங்களா என்னன்னு தெரியாது. திடீர்னு போகிறீங்க, உங்கள் சொந்தக்காரன் ஒருத்தன் வெளியே வரான், ஒன்றும் இல்லாமல் இருக்கான், திடீர்னு பார்த்தா ஒரு கடை வச்சிட்டான். ஏன்னா கடை வச்சிருக்கேன், நாம உஸ்மான் 10000 கொடுத்தாருமா, அவ்வளோதான் சொல்லுவான். அவர் பைத்துல் மால்லேருந்து கொடுத்தாரா எதுலேருந்து கொடுத்தாரான்னு தெரியாதுல்ல. அப்போ இதை பார்த்து இவங்க கடுப்பாயிடுறது. அவன் அமானித மோசடிங்கிற அந்த ஒரு குற்றச்சாட்டை அவங்க மேலே வச்சிருக்காங்க. அப்போ ரசூலா பாருங்க அந்த இடத்துல என்ன சிறப்பு சொல்கிறாங்க உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து, குழப்பங்கள் வரும் அந்த நேரத்தில் அமானிதத்தை பேணக்கூடிய இவரை ஃபாலோ பண்ணுங்கன்னு. இப்போ இந்த இடத்துல மென்ஷன் பண்ண காரணம் என்ன? மீதி 3 கலிஃபாக்கள் அமானிதம் பேண மாட்டாங்களா? இவர் மேலே அந்த குற்றச்சாட்டு வரும். ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் இப்படி பார்க்காதீங்க, இவர் அமானித மோசடியாளராக பார்க்காதீங்க, இவர் அமானிதத்தை பேணுவார் அப்படின்னு சொல்லி இவரையும், அதாவது இந்த அமானிதம் பேணும் மனிதரையும் இவரின் தோழர்களையும் பற்றி பிடிங்க. இப்போ இந்த தோழர்கள்லாம் யார்? இந்த கூட இருந்ததே ஒரு கூட்டம், அதுவா இந்த பனு உமையாக்களும் அந்த ஒரு ஜாலரா கோஷ்டி ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்களா கூட இருந்து,
இவரை சந்திக்க முடியாத ஒரு கூட்டம் இருந்துச்சு, இவங்க அந்த தோழர்கள். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பற்றி பிடிச்சி இவங்களை பிடிச்சிருக்காங்க. தோழர்களை பற்றி பிடிங்கன்னா இவங்களுடைய அசல் தோழர்கள் யார்? அலி, தல்ஹா, ஜுபைர், சாத் பின் அபி வக்காஸ், யார் இருக்காங்க? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், ஹுதைஃபத்துல் யமான் இருக்கார், இவங்கெல்லாம் இருக்காங்க. அப்துல்லா இப்னு மசூத், அம்மார் பின் யாசிர், இவங்க தான் தோழர்கள். இவங்க தான் ஒன்றா சேர்ந்து சுற்றினவங்க, காலாகாலமாக அவங்க தான் சேர்ந்து சுத்தம். இந்த தோழர்களை தான் பற்றி பிடிங்கன்னு நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விட்டுட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இன்னைக்கு வந்து மறுவானியும் அவங்க கூட்டத்தையும் பற்றி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க என்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை காட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தினார்கள் அப்படின்னு. அதே திருமீதியில் வரும்போது ஒரு செய்தியில் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் அநீதி இழைக்கப்பட்டவராக கொல்லப்படுவாருங்க. எல்லாம் முன்னறிவிப்பு செஞ்சிட்டாங்க ரசூலுல்லாஹ். ஒன்றும் இவங்களுக்குலாம் தெரியாமல் அதிர்ச்சியாலாம் ஒன்றுமே உங்களுக்கு நடக்கலை. இவங்க பாசு, இவங்களை வச்சு நாம பண்ணுறோம் பாருங்க கூத்து, அதெல்லாம் நாம தான் ஃபெயில் ஆக போகிறோம். இவங்க சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க, இவங்க ஜெயிச்சிட்டாங்க, இவங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர் அநீதி இழைக்கப்பட்டவராக கொல்லப்படுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த செய்தி ரெண்டு செய்தியும் பார்த்தீங்கன்னா திருமிதியில் 3708, முஸ்னத் அஹமதில் 8522, இஸ்லாம் 360 பார்த்தீங்கன்னா 12242 வயசு. அப்போ இதில் வந்து ரசூலா என்ன சொல்லிட்டாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பிடிச்சிக்க சொல்லிட்டாங்க. அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பிடிச்சிக்கிறதா என்ன, அவருடைய கைடன்ஸை ஃபாலோ பண்ணுறது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இந்த நேரத்தில் முஸ்லீம்களிடம் எதிர்பார்த்தது என்ன, எல்லாரும் வந்து என்னை காப்பாற்றுங்க அப்படின்னாங்களா, என் வீட்டை சுற்றி இருக்கிறவங்கள அடித்து தூள் கிளப்புங்கன்னாங்களா, இல்லை மதீனாவுக்கு வந்து வெளியிலேருந்து ஃபோர்ஸ் கூட்டிட்டு வாங்கன்னாங்களா? இதுதான் ரசூலா இவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டாங்க. ரசூலா சொல்லலைங்க, என்ன பண்ணுற ரசூலா சொல்லியிருக்காங்க, ஆனால் வேறு மாதிரி சொல்லியிருக்காங்க. இதான் சொன்னலைங்க, ரசூலானால நிறைய விஷயம் உடைச்சி பேச முடியாது, அல்லாவால் அனுமதி தரப்படவில்லை. அதே அந்த கோடு வேர்டுக்கு விளக்கம் கேட்கும்போது கூட சொல்ல மாட்டேன்னு ரசூலா சொல்கிறாங்க. இத்தனைக்கு அபூபக்கர் என்ன சொல்கிறார், அல்லா மேலே சத்தியமாக நீங்கள் இதுக்கு விளக்கம் சொல்லுங்கிறாங்க. நீ சத்தியம் பண்ணி கேட்டாலும் நான் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ரசூல்லா என்ன சொல்கிறாங்க, புகாரியில் தானே ஹதீஸ் வருது. அப்போ இந்த இடத்துலையுமே ரசூல்லா எவ்வளோ சொல்கிறாங்களோ அதை வச்சு அறிவை ப்ராசஸ் பண்ணி நாம தான் எக்ஸாம் எழுதணும். இதுதான் சஹாபாக்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க்குமே. அப்படியே கண்ணை திறந்து அப்படியே நம்மளை கொண்டு போய் சொர்க்கத்துடைய வாசல் வரைக்கும்லாம் விட மாட்டாங்க. அப்போ அதுக்கு எக்ஸாம் என்னத்துக்கு வேணுங்கிறது, ஒரு இறை தூதர் வருவார், அவரை கெட்டியாக பிடிச்சிக்க வேண்டியது, அவர் பின்னாடியே சொர்க்கத்துக்கு போயிடலாம். அப்போது மற்றவங்களாம் பாவம் இல்லை, இப்போ காஃபிர்லாம் ஓனாக எக்ஸாம் எழுதிட்டு இருக்கலாம். நமக்கு வந்து எல்லாமே வந்து இறை தூதரை பார்த்து நம்மளும் எஃபர்ட் போடுற மாதிரி தான் இருக்கும் அல்லாஹ்வுடைய எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். அப்போ வந்து இந்த நேரத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய வழிகாட்டுதல் என்ன வழிகாட்டுதல்னு பாருங்கள். இதில் உலகத்துக்கே ஒரு மெசேஜும் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு ஆட்சியாளரை இந்த அளவுக்கு கேள்வி கேட்க முடியுமா, இவ்வளோ டைட் பண்ணி கேள்வி கேட்க முடியுமா, கிஸ்ராவில் போய் கேட்க முடியுமா? சொந்தக்காரங்களாம் பதவியில் போட்டிருக்கேன்னு செருப்பு கழட்டி அடிப்பான், எவனோ ஒருத்தன் உயிரோடு இருக்க மாட்டான். அப்போ உலகத்துக்கு இஸ்லாமிய ஜனநாயகத்துடைய சுதந்திரம் எவ்வளோ இருக்குன்னு காட்டப்பட்டிருக்கா. இன்னைக்கு வாங்கியிருக்காங்க. 2000 வருஷம் கழிச்சு டெல்லி சலோன்னு இப்போ ப்ரோக்ராம் நடக்குது. வெள்ளக்காரன் காலத்தில் டெல்லி சலோனா அப்புறம் கபரஸ்தான் சலோ தான். அது நேராக கபரஸ்தான் கூட்டு போய் டெல்லியில் ஒரே குழியாக ஒட்டி மொத்தமாக போட்டு புல்டோசர் போட்டு மூடிடுவான். சண்டை போட்டு மனித உரிமைகள் இப்போ வாங்கப்பட்டிருக்கு. ஐநா சபை வந்து ஜனநாயகம் வந்து கருத்துரிமை பேச்சுரிமைன்னு வாங்கப்பட்டிருக்கு. உலகத்திலே எங்கேயாவது இதுக்கு முன்னாடி ஒரு வழிகாட்டுதல் காட்ட முடியுமா? அப்போ ஒவ்வொன்றையும் பாருங்கள், அல்லாஹ் வந்து அந்த 4 கலீஃபாவையுமே வச்சு 4 விஷயத்தையும் நல்லா ப்ரூவ் பண்ணி காட்டுவோம். அந்த நேரத்தில் உலகத்துக்கே ஒரு சவால், இவர் செஞ்ச அந்த விஷயங்கள்லையுமே இதை வந்து உலகத்துக்கு டிக்ளேர் பண்ணுறாங்க. பார் கருத்துரிமை பார், வாயில் பேசுகிற வரைக்கும் நாங்கள் கையில் பேச மாட்டோம், நீ கேளு, எனக்கு கண்டனம் போடு, என்னை முற்றுகை இட்டுக்கோ, என் கோஷம் போடு, கோரிக்கை வை, என் பள்ளிவாசலேருந்து என்னை தள்ளி விடு, இதெல்லாம் யாராவது நடக்குமா? தள்ளி விடு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்க சொல்கிறாங்க எந்த ஒரு கலீஃபாவுக்கு எந்த அளவுக்கு கருத்து சுதந்திரம் இருக்குங்கிறது உலகத்துக்கு காமிச்சாங்க. என்னை விமர்சிக்கிறது, என்னை குற்றம் பிடிக்கிறது, கேள்வி கேட்கறது குற்றம் கிடையாது, வரம்பு மீறி நடந்தால் தான் நடவடிக்கை. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட போய் கேட்குறாங்கல்ல, அதே முன்மாதிரி எங்கேருந்து இவங்கெல்லாம் எடுத்தாங்க, ரசூலாட்ட போய் கேட்குறாங்கல்ல, உன் செல்வத்திலேருந்து கொடுன்னு தள்ளி விட்றாங்கல்ல கொண்டு போய். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த அரபுகள் சொல்கிறேன், கிராமவாசிகள் வந்து தர்மம் வந்து கேட்பாங்க, முகமதே உங்கள் அப்பா காசுலேருந்து கொடுக்காத அல்லாஹ் கொடுத்த காசுலேருந்து கொடுன்னு சொல்லி வந்து கேட்பாங்க. தள்ளியே விட்டுருவாங்க முட்புதரில். ரசூலா சொல்லுவாங்க, பாப்பா கொஞ்சம்பா முள்ளெல்லாம் கிழிக்குது, இப்படி தான் கேட்பாங்க, கொஞ்சம் வலிக்காமல் என்னை தள்ளுங்க, என்னை தள்ளி விட்றாங்க. கயிறு போட்டு முறுக்கி கேட்பாங்க, காசு கூட அப்போ தான் விடுவேன். எப்போ கயிறு போட்டு, அது மன்னர்கள்ட்ட இப்படி வாங்க முடியுமா? வாங்கவே முடியாது. அப்போ அதெல்லாம் வந்து காமிக்கிறாங்க. இப்போ மன்னருக்கும் கலீஃபாவுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுங்கிறதை இவங்க காமிக்கிறாங்க. யார்? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அதே பின்னாடி எடுத்துங்க, பின்னாடி நம்ம காட்டுவோம் யசீது என்ன பண்ணாருன்னு, அப்போ புரியும். அப்போ இந்த உரிமைகள் எங்கே இருந்துச்சு? அப்போ ஹுசைன் ரலியல்லாஹுடைய மரணம் ஒரு ஆளுடைய மரணம் கிடையாது, ஏதோ ஒரு நல்லா வாழ வேண்டிய ஆள் பொட்டுன்னு போய்ட்டு அதுக்காக ஒப்பாரி வைக்கிறோம், அது மேட்ரு கிடையாது. ஹுசைன் ரலியல்லாஹுடைய உயிர் எங்களுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. அவர் எந்த நோக்கத்திற்காக போனார் பாருங்க, அந்த நோக்கம் தான் மறைக்கப்பட்டுருச்சு. இன்னைக்கு அதுதான் மறக்கடிக்கப்பட்டுருச்சு, அது மக்கள் விட்டுட்டாங்க. அந்த நோக்கத்தை பற்றி ஷியாக்களுக்கும் கவலை, இவங்களும் ஒப்பாரி வைக்கிறாங்க. என்ன ரசூலுல்லாஹுடைய ஃபேமிலி கொல்லப்பட்டுச்சு, ஏன் நல்ல ஃபேமிலி இதுக்கு முன்னாடி வேறு எங்கேயுமே கொல்லப்படவே இல்லையா? அநியாயமாக இது வரைக்கும் பூமியில் எவனுமே கொல்லப்படவே இல்லையா? அநியாயமாக ஹுசைன் ரலியல்லாஹு கொல்லப்பட்டதுனால பிரச்சனையாங்கிறேன், அது மேட்டரே கிடையாது. அநியாயமாக இதுக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான பேர் கொல்லப்பட்டிருக்காங்க, புரியுதுங்களா? கொடுங்கோலர்கள் எத்தனை நபிமார்கள் 2 பிளந்து அறுக்கப்பட்டிருக்காங்க. அப்போ ஹுசைன் ரலியல்லாஹுடைய ஷஹாதத் ஒரு கொசு மேட்ரு விஷயம் வந்து ஹுசைன் ரலியல்லாஹு. அப்போ டிபேட் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஹுசைன் ரலியல்லாஹு கொன்று இருக்கலாமா கூடாதா, ஹுசைன் ரலியல்லாஹுடைய கொலையில் யாருக்கு உடந்தா யாருக்கு உடனல, யசீது உத்தரவு போட்டானா போலியா, மேட்ரே இது கிடையாதுங்கிறோம். இப்போ குகைவாசிகள் சம்மந்தப்பட்ட மேட்ரு மாதிரி 7 8 5 10 இது பஞ்சாயத்தே கிடையாது. ஹுசைனை ஏன் கொண்டீங்கிறது தான் மேட்ரு. ஹுசைன் எதுக்காக போனார், எதற்காக கொல்லப்பட்டார், அந்த நோக்கம் தான் மேட்ரு. நீங்கள் ஒரு ஹுசைனில் 1000 மொத்த ரசூலோட ஃபேமிலியும் கொள்ளுங்க, அது மேட்ரே கிடையாது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லது பண்ணியிருக்கீங்க, இந்த கஷ்டமான உலகத்திலிருந்து சொர்க்கத்துடைய தலைவர்களை சொர்க்கத்துக்கு அனுப்பி வச்சிருக்கீங்க, அது ஒரு பிரச்சனையே கிடையாது. அதுக்கு பின்னாடி ஹிக்மத்தை தேட போய் தான் இந்த விஷயம், இந்த தொடருடைய கான்செப்டே அதுதான்.
ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமுடைய ஷஹாதத்துடைய மக்சத் அவங்க எதற்காக எந்திரிச்சாங்க? அது வரைக்கும் இவ்வளோ நடக்கும்போது உட்காந்துட்டு பக்குவம் இல்லாத ஆளா? 60 வருஷமா மெச்சூரிட்டி கிடையாது, திடீர்னு ஒரு நாள் ஷார்ட் டெம்பர் ஆயிட்டாரா? எல்லா நேரத்துலையுமே பொறுமையாக நடந்திருக்காங்க. அப்போ விஷயமே வேற. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உமர்லியானையும் பார்த்து சொல்கிறாங்களே ஒரு கூட்டம் நீதியாக நடக்கலை. அப்போ டக்குன்னு கோவம் வந்து இன்னொருத்தர் கேட்பாரு, எப்பயும் உமர் தானே கேட்பாரு, பர்மிஷன் கொடுங்க தலையை சீவரன்ட்டு. உமர்கிட்ட கேட்குறாங்க தலையை சீவரம் கொடுங்கன்னு. அப்போ சொல்கிறாங்க இல்லை இப்படிலாம் இருக்கக்கூடாது. அப்போல்லாம் கேட்கும்போது விட்டுருங்க, முட்டாள்தனமாக பேசுவாங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது அப்படின்னு தான் விட்டுறாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, அன்சாரிகள் வந்து கேட்குறாங்க உஸ்மான் ரலியல்லாஹு. அப்போ உஸ்மான் ரலியல்லாஹுவோட நடவடிக்கை இது புரிஞ்சிருச்சு. உஸ்மான் ரலியல்லாஹுவோட உபதேசம் என்ன, முஸ்லீம்களுக்கு என்ன உபதேசம் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அன்சாரிகள் வராங்க. முஸன்னஃப் இப்னு அபி ஷைபால 38,237 செய்தியே இருக்குது. அல்லாஹ்வுடைய தீனிற்காக 2வது முறை உதவி செய்ய நாங்கள் தயாராக இருக்கோம். நாங்கள் 2வது வாட்டி உதவி செய்ய தயாராக இருக்கோம். சண்டை போட அனுமதி கேட்குறீங்களான்னு கேட்குறாங்க. இது கேட்ட உடனே உஸ்மான் ரலியல்லாஹு கேட்குறாங்க, என்ன சண்டை போடலான்னு வந்திருக்கீங்களா? அதாவது இந்த எதிர்கோஷ்டி கூட சண்டை போடுறதுக்கு தயாராக போகிறீங்களான்னு கேட்குறாங்க. இந்த கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக மோதுறதுக்கு அனுமதி கேட்குறீங்களான்னு கேட்குறாங்க. ஆமாங்கிறேன். அப்புறம் உஸ்மான் சொல்கிறாங்க கண்டிப்பாக கிடையாது. இப்போ இது கேட்குறீங்கன்னா கிடையாது, அல்லாஹ்வுடைய தீனுக்கு 2வது வாட்டி நாங்கள் மறுபடியும் ஜிஹாத் செய்கிறோங்கிறபோது வேண்டாங்கிறாங்க. இது அபி ஷைபால இருக்குது. அதே மாதிரி அப்துல்லா பின் ஆமீரை பார்த்து, இன்றைய தினம் என்னை பொறுத்தவரை சிறந்த செயல் என்பது ஆயுதங்களை கீழே போடுவது தான்ங்கிறாங்க. யார்? உஸ்மான் ரலியல்லாஹு சொல்கிறாங்க. இன்னைக்கு இந்த சூழ்நிலையில் சிறந்த செயல் எது தெரியுமா? ஆயுதத்தை கீழே போடுறது. ஏன்? அவன் பேச்சு உரிமை இருக்குது, அவன் பேசிட்டு இருக்கிறான், எப்படி பேசுகிறவனே எப்படி அடிக்கிறது? அப்போ ஆயுதத்தை கீழே போட்டுருங்க, அமைதியாக நின்று வேடிக்கை பாருங்க, அவன் கை வைக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறேன். இதுவும் வந்து முஸன்னஃப் இப்னு அபி ஷைபால 38,236 செய்தி. இன்னொரு அறிவிப்பில் என்ன சொல்கிறாங்க உஸ்மான் ரலியல்லாஹு, முடியவே முடியாதுங்கிறாங்க. யார்? முஸ்லீம்கள். நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், நாங்கள் எப்படிங்க உங்களை பொறுத்துக்கிறது? இப்படிலாம் ஓவராக பண்ணுறாங்க. அப்போனா ஒரே ஆர்டர் தான், யாரெல்லாம் என்ன கலீஃபான்னு ஏற்றுக்கிறீங்களோ அவங்களுக்கு என் பேச்சை கேட்பது கடமைன்னு நினைக்கிறீங்களோ அவர்கள் சண்டை போடுவதை நான் தடுக்கிறேங்கிறேன். என்ன கலீஃபான்னு ஏற்றுக்கிட்டா கம்முன்னு இருங்கிறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா அபி ஷைபால 38,238. அப்போ தெளிவான ஆர்டர் புரியுதா? உஸ்மான் ரலியல்லாஹு என்ன ஆர்டர் போட்டிருந்தாங்க? கை வைக்கக்கூடாது, அவ்வளோதான். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் தான், அதாவது உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு என்ன சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ், பதவி விட்டு இறங்க வேணான்ட்டேன். உஸ்மான் ரலியல்லாஹு முஸ்லீம்களுக்கு என்ன கைட் பண்ணுறாங்க? கிளர்ச்சியாளர்களை விட்டுருங்க, அவங்க போக்கிலே விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. அப்போ இதே இன்னொரு செய்தி பார்த்தீங்க அப்படின்னா, அதே செய்தி அந்த இதில் பொறுமையை பற்றிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அறிங்கக்கூடிய ஒரு ஹதீஸ் தான். என்னை ஒதுங்கி போய் என்று கூறிய பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு இருக்காங்க, அவங்கள தள்ளி போங்கிற அதே செய்தி தான், அந்த ரகசியமாக பேசினாங்கல்ல அந்த செய்தி தான். உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க சரி என்று 3 முறை கூறிக்கொண்டார்கள். உள்ள கேட்டுட்டு கடைசியாக உஸ்மான் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க, நான் காதுகளால் கேட்டுக்கொண்டேன், அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் சொன்னதை நான் கேட்டுக்கிட்டேன், சமயனா உள்ளத்தால் அதை புரிந்து கொண்டேன், அதுக்கப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீங்கள் என்ன சொன்னீங்களோ எல்லாத்தையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கும்போது கிளம்பி போயிருங்க அப்படின்ட்டாங்க. அப்போ முற்றுகையின் போது அமீருல் மூமினீனே, உங்கள் வீட்டில் சிறைப்படுத்தி விட்டார்கள், நீங்கள் ஏன் கிளர்ச்சியாளர்களுடன் போரிட மாட்டேன் என்கிறீர்கள் என்று கேட்டோம். அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு கேட்குறாங்க, இந்த அளவுக்கு ஆகிப்போச்சு, இப்போ கூட நீங்கள் சண்டை போட மாட்டேங்கிறீங்க. அவங்க கேட்குறாங்களா, சஹாபாக்கள் வீரம் இல்லாமல் போச்சா? ரீசன் இப்போ சொல்கிறாங்க பாருங்க, நான் சண்டையிட மாட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் இந்த விஷயத்தில் உறுதிமொழி வாங்கியிருந்தார், சண்டை போட மாட்டேன், எக்காரத்தை கொண்டு இவங்களை கை வைக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி வாங்கிட்டாங்க. அப்படிங்கிற இந்த சந்தர்ப்பத்தில் நான் பொறுமையாகத்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா முஸ்னத் அஹ்மதில் 24,757, அது இஸ்லாம் 360ல் 12,249, அப்புறம் 50. திருமீதியில் இதே செய்தி பார்த்தீங்கன்னா 3,711. அப்போ புரியுதா இல்லையா? அப்போ அமைதியாக இருக்க சொன்னது ரசூலுல்லாஹ். ஏன்? உலகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்ட இந்த சம்பவம் இருக்கணும். இவ்வளோ தூரம் பேச்சுரிமை, இந்த மெச்சூரிட்டி கல்ச்சர் வேறு எங்கே இருக்குது? இவ்வளவு பண்பா, இவ்வளோ இன்னைக்கு தான் பார்க்குறோம் இந்த விஷயங்கள். என்னடா அது, இப்போ இன்னைக்கு கை வச்சா விமர்சனம் வருதா இல்லையா? தடியடி அடிச்சா ஊர் பேசுதா இல்லையா? என்னங்க விவசாயி அவன் உரிமை கேட்டுட்டு இருக்கிறான், அவனை போய் அடிச்சுட்டு இருக்கிறீங்க. அப்போ அந்த அளவுக்கு நம்ம கல்ச்சராக எப்போ இருந்திருக்கோம்? 1400 வருஷம் முன்னாடியே நாங்கள் இவங்களெல்லாம் ஓவர்டேக் பண்ணி இருந்திருக்கிறோம். இன்னைக்கு இந்த சமுதாயம் எப்படி போயிடுச்சு? மறுபடியும் ஜாஹிலியத் போயிடுச்சா? ஒரு ஜமாத்துடைய பிரச்சாரம் நம்மளால் தாங்கிக்க முடியல, அடி புரட்டி எடுக்கிறான். இந்த ஜமாத் அங்கே பிரச்சனை, அந்த ஜமாத் இங்கே பிரச்சனை, அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இல்லாமல் இன்னைக்கு வந்து இவங்க நீங்கள் தானே தலைமை தாங்குறீங்க. உங்கள் கூட்டங்கள் தானே இந்த மாதிரி கலாட்டாக்கள்ல சண்டை சாச்சர் யார் ஆளுங்கள் தானே லீட் பண்ணுறாங்க, இல்லை என்ன மாதிரி ரோட்டில் போகிறவங்க லீட் பண்ணுறாங்க? எல்லாம் உங்கள் உட்காந்துட்டு இருக்கிற நீங்கள் தான். இப்போ எல்லாம் ஜாஹிலியத்தில் கொண்டு போய் மறுபடியும் விட்டுட்டாங்க பாருங்க உம்மத்தை. அப்போ இந்த அளவுக்கு மெச்சூரிட்டி சகிப்புத்தன்மையே கிடையாது. இன்னைக்கு முஸ்லீம்கள்ட்ட தான் கிடையாது. ரோட்டில் முதல்ல இறங்கி கலாட்டா பண்ணுறது யார்? ஜனாதா வச்சுக்கிட்டு அக்க போர், எவ்வளோ அசிங்கம் நடக்குது, அந்த அளவுக்கு அதில் இருக்குது. இதை வந்து பார்க்குறாங்க. இதே காலம் தான் அந்த ஹதீஸ், இந்த ஹதீஸ் ஒன்று வருதுல, ரொம்ப பிரபலமான ஹதீஸ். இந்த ஹதீஸும் கொண்டு வந்து தவறாக ஃபிட் பண்ணுறது பயான்களில் சொல்கிறேன். வரலாற்றில் இந்த ஒரு ஹதீஸை எடுத்து தவறாக காட்டுறது. எதுக்கு? பின்னாடி அலி ரலியல்லாஹு கூட ஏன் போருக்கு போல அப்படின்னா, பெரிய பெரிய சஹாபாக்கள் போல, சாத் பின் அபி வக்காஸ் போல, உசாமா ரலியல்லாஹு அவர் போல, இப்னு உமர் போல, இவங்கெல்லாம் போல. அதை வச்சு என்ன அப்படியே குஷி ஆகிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலி ரலியல்லாஹு பக்கம் சத்தியம் இருந்திருந்தால், அலி ரலியல்லாஹு செஞ்சது கரெக்டாக இருந்தால் இந்த ஜலீலுல் கதர் சஹாபாக்கள்லாம் போகாமல் இருந்திருப்பாங்களா? சொல்லிட்டு ஏன் தெரியுமா இவங்கெல்லாம் போல? அதுக்கு ஒரு காரணமுங்க. என்னன்னா ஒரு ஹதீஸ். என்ன ஹதீஸ்? இந்த ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார், விரைவில் சில குழப்பங்கள் தோன்றும், அவற்றுக்கிடையே மௌனமாக அமர்ந்திருப்பவர், அமைதியாக உட்கார்ந்துருக்கிறவர், எழுந்து நிற்பவரை விடவும், எந்திரிச்சு நிற்கிறவரை விட உட்கார்ந்துருக்கிறவர் சிறந்தவர். அவற்றுக்கிடையே எழுந்து நிற்பவர் நடப்பவரை விடவும் சிறந்தவர். எழுந்து நிற்கிறவரை விட
நடப்பவரை விட எழுந்து நிற்கிறவர் பெட்ரு, அவற்றுக்கிடையே நடப்பவர் ஓடுபவரை விட சார். அதாவது எந்த அளவுக்கு ரிவர்ஸில் இருக்காங்களோ அந்த அளவுக்கு சிறந்தவர். படுக்கிறவரை விட எந்திரிக்கிறவர் அதை மாதிரி அப்படி சொல்கிறாங்க. படுத்திருக்கிற ஆள் பெஸ்ட்டு, உட்காந்துருக்கிற ஆள் நிற்கிற ஆளை விட பெஸ்ட்டுங்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா ரியாக்ஷனே காமிக்கூடாதுன்ட்டு. இப்போ இதை வந்து சொல்கிறேன், அவற்றில் யார் தம்மை ஈடுபடுத்தி கொள்கிறாரோ அவரை அந்த ஃபித்னாக்கள் அழிக்க அவை முற்படும். அந்த சோதனைகள் என்ன பண்ணிடும், ரியாக்ட் பண்ணுறான், இல்லை அந்த சோதனை நான் ஜெயிக்க போகிறேன், இல்லை இந்த குழப்பத்தை நான் ஒடுக்க போகிறேன் அப்படின்னு. அப்போ குழப்பத்தை ஒடுக்க போகிறேன்னு யார் சொன்னா? மறுவான்னு சொன்னான். என்னங்கிறான், இந்த ஃபித்னா நான் விடுங்க, வாலில் பேசுவோம், இவங்ககிட்ட என்னங்க வாயில் பேசிட்டு நான் அடக்கி காட்டுறேன், நான் எடுக்கிற நடவடிக்கையில் பாருங்கண்ணா எல்லாமே தப்பாக இருக்குது. அப்போ அவன் என்ன சொல்கிறான், இப்படி சொல்கிறான். இப்போ இது சொல்கிறாங்க, யாராவது அந்த அவற்றில் அடக்கிறதுக்காக யாராவது முயற்சி பண்ணால் என்ன ஆகும், ஈடுபடுத்தி கொள்கிறாரோ அவரை அது அழித்து அவை முற்படும். அப்போது யார் ஒரு புகலிடத்தை பெறுகிறாரோ அவர் அதன் மூலம் தம்மை தற்காத்து கொள்ளட்டும். ஏதோ ஒரு கேப் கிடைச்சனா அதில் பூந்து உட்காந்துங்க, வீட்டில் கிடைச்சா வீட்டில் உட்காந்துங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் இதை அறிவிக்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு உபதேசமும் என்ன, அமைதியாக இருங்கன்னு. இதுதான் அந்த ஹதீஸ். இதை எடுத்துகிட்டு போய் ஜமலுக்கும் சிஃபினுக்கும் பொறுத்துறது. அலி கூப்பிட்டா போயிருக்கணும் அங்கே, அதுதான் சிறந்த. அதை என்னன்னு ப்ரூவ் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். அது பின்னாடி இந்த ஹதீஸ் அங்கே ஃபிட் ஆகாதுங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குது. ரசூலாவே சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த ஹதீஸ் உஸ்மான் ரலியல்லாஹு முற்றுகை இடும் போது மட்டும்தான். என்னைக்கு உஸ்மான் ரலியல்லாஹு ஷஹாதத் ஆயிட்டாங்களோ அதோட இந்த ஹதீஸ் முடிஞ்சது. இதை காட்டி இன்னி வரைக்கும் இதுதான். இந்த மாதிரி குழப்பம் வரும்போது உட்காந்துக்கணும், படுத்துக்கணும்ட்டு இதை சொல்லி தான் உம்மத்தை படுத்துச்சு. இன்னும் எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. அன்னைக்கு படுத்தவன் தான் 1400 வருஷம் பள்ளி கூப்பிட்டு வரமாட்டேன்னு படுத்தவன் தான். ஒரே பெட்ஷீட்டு அப்படியே கடை வர்றவங்கலாம் விசிறி விடுறாங்க. உம்மத்தை எந்திரிக்கவே மாட்டேங்குது. கடைசியாக ஹுசைன் ரலியல்லாஹு எந்திரிச்சது தான். மீதி படுத்தவங்க அப்படியே தான். அவர் ஒரு ஆள் தான் எந்திரிச்சாரு. மீதி தூங்க வச்சது தான் தாலாட்டு பாடி இன்னும் தூங்க வச்சுட்டே இருக்காங்க. சமுதாயம் எழுந்திருக்கிற பாட காணும். இந்த ஹதீஸ் முதல்ல நம்பர்னா முஸ்லீமில் 5529 ஹதீஸ். இதே ஹதீஸ் இன்னொரு இதுலையும் பார்த்துங்க. எப்படின்னா